இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமானவர்களே, இன்று ஜெபிப்பது எப்படி, ஜெபிப்பதுடைய முக்கியத்துவம் என்ன, ஜெபிப்பதால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை ஆண்டவர் தெளிவாக நமக்கு கற்பிக்கின்றார். புனித பெர்னாந்து ஒரு முறை அவருடைய மடத்தில் இருந்து சேணம் பூட்டிய குதிரையில அவர் சவாரி செய்து போய் கொண்டிருக்கின்றார். இன்னொரு மடத்திற்கு எதிரே வந்த ஒரு மனிதன் பெர்னாந்தை நிறுத்தி அவன் பல கேள்விகள் கேட்கின்றான். அதுலயும் நீங்கெல்லாம் நேரத்தை வீணடிக்கிறீங்க, சோம்பேறித்தனமா மடத்துல இருந்து எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று பல விஷயங்களை புனித பெர்னாந்திடம் அவன் கேள்விகளாக கேட்டானா. உடனே பெர்னாந்து கூறினார், ஜெபிப்பது என்பது சுலபம் என்று நினைக்கின்றாயா? எவ்வளவு கடினம் என்று உமக்கு தெரியுமா என்று. என்ன பெரிய கடினம், சும்மா தெரிஞ்ச ஜெபத்தை கிளிப்புல மாறி சொல்வது பெரிய காரியமா என்று கூற, உடனே பெர்னாந்து கூறினாராம், உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி வைத்துக் கொள்வோம். நீ கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை பராக்கு பார்க்காமல் வேற சிந்தனைக்கு இடங்கொடாமல் நீ சரியாக சொல்லிவிட்டீர் என்றால் உனக்கு நான் என்னுடைய குதிரையை இலவசமாக உனக்கு கொடுத்து விடுகிறேன், தயாரா என்று சொல்ல, அந்த கேள்வி கேட்ட நபர் கூறினாராம், பெர்னாந்து இதெல்லாம் என்ன என்று சொல்லி ஜெபத்தை சொல்ல ஆரம்பித்தார். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக என்று சொன்னவர் நிறுத்தி வைத்து விட்டு பெர்னாந்திடம் கேட்டாராம், பெர்னாந்து குதிரையை கொடுப்பாயா இல்ல குதிரையோடு சேர்ந்து அந்த சேனத்தையும் கொடுப்பாயா என்று. பிரியமான சகோதர சகோதரே, ஜெபிப்பது என்பது மிக மிக கடினம். நாம் என்ன ஜெபிக்கின்றோம் என்பது முக்கியமல்ல, எப்படிப்பட்ட மனநிலையோடு ஜெபிக்கின்றோம் என்பதுதான் இங்கு முக்கியம். ஆண்டவரிடம் சீடர்கள் கேட்கின்றார்கள், யோவானுடைய சீடர்களாம் ஜெபிக்க எங்களுக்கும் அப்படி ஏதாவது ஒரு ஜெபத்தை கற்றுத்தாரும் என்று. ஒரு அற்புதமான உன்னதமான எல்லா நிலைகளிலும் நம்மை திருப்திப்படுத்தக்கூடிய அல்லது வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஜெபம் என்றால் இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபம்தான். முதலில் ஆண்டவரை போற்ற வேண்டும். பெண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. எப்போதுமே விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தந்தையுடைய பெயர் தூயதென போற்ற பெருக. உம்முடைய ஆட்சி வருக. அந்த ஆட்சி சமத்துவமான, சகோதரத்துவம் நிறைந்த, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லாட்சி, இறை ஆட்சி. எங்களுக்கு அன்றாட உணவை தாரும். நாளைக்கு எப்படியோ இன்றைக்கு நாங்கள் நிறைவா வாழணும். எங்களுக்குரிய உணவை இன்று தாரும். நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களையும் மன்னி. நாங்கள் பிறருடைய குற்றத்தை மன்னித்தால் மட்டுமே எங்களுடைய குற்றம் மன்னிக்கப்படும். அதோடு இணைந்து எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். நாங்கள் சோதனையில, வேதனையில, தீய எண்ணங்கள்ல, தீய நாட்டங்கள்ல, கெட்டதுல நாங்கள் விழுந்து விடக்கூடாது. எங்களை பாதுகாத்து பராமரியும் ஆண்டவரே என்று ஜெபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜெபம். இங்கு இறைவனை துதிக்க, தேவைகளை பூர்த்தி செய்ய, மனதளவுல உடலளவுல விடுதலை பெற, அத்தனையும் இந்த ஜெபத்தில் அடங்கியிருக்கிறது என்றால் மிகையாகாது. பிரியமான சகோதர சொல்லி, இந்த ஜெபத்தை நம்ம எத்தனை முறை சொல்லியிருப்போம். ஆனால் அர்த்தம் உணர்ந்தவர்களாக நல்ல மனநிலையோடு சொல்லியிருக்கின்றோமா?
பிரியமான சகோதரர்களே, இது அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் தம் சீடர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். சொல்கின்ற போதெல்லாம் மற்றவரோடு சமாதானமும் மற்றவர்களை மன்னித்து நாம் நிறைவுள்ளவர்களாக, நாம் நிம்மதி உள்ளவர்களாக, நாம் அமைதி உள்ளவர்களாக, நாம் சந்தோஷம் உள்ளவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீ வல்லமை மிக்கவர், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தேவனே, நீர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம் இன்றைய நாள் வரையில அழியா ஜெபமாக எல்லோராலும் போற்றக்கூடிய விதத்துல அந்த ஜெபத்தை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். ஒவ்வொரு நாளும் தவறாமல் சொல்கின்ற போது நாங்கள் நல்ல மனநிலையோடு அர்த்தம் உணர்ந்தவர்களாக என்று சொல்ல, இதோ நாங்களும் சோதனைக்கு உட்படாமல் நல்லவர்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.